பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் கிருபை உங்களோடு இருப்பதாக. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், இந்த பள்ளத்தாக்கு இந்த வாய்க்கால் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது ஒரு பைபிளில் நடந்த ஒரு சம்பவம். இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளிடத்திலே சண்டை போட போகும்போது போகிற வழியில் தண்ணி இல்லை, திரும்பி வர முடியாது, முன்னேறியும் போக முடியாது. அப்போ என்ன செய்யலாம் திகைக்கும் போது ஒரு அரசன் கேட்குறான், இங்கே நாம் கர்த்தரிடத்திலே விசாரிப்போம் என்று சொல்லும்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் சொல்றார், இந்த வாய்க்கால் எங்கும் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை விட்டுங்க, தண்ணீர் நிரப்பப்படும். இதான் சம்பவம். அருமையாளர்களே, சாத்தியமில்லாத சூழலிலே சாத்தியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எல்லாமே சாத்தியம். அங்கே அறிவின்படி திறமைப்படி தண்ணி வருது வாய்ப்பில்லை. ஆனால் அவங்க இறைவனுடைய உதவியை நாடினார்கள், இறைவனுடைய ஒத்தாசை நாடினார்கள். அநேகர் இந்த அறிவின்படி திறமைப்படி வாழ்றதுனால இறைவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாதவர்களாய் மாறி போகிறார். அறிவு முக்கியம்தான், திறமை முக்கியம்தான், புத்தி முக்கியம்தான், அதற்கு மேலாக தேவனுடைய அருளும் முக்கியம். ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய அருளும் கருணையும் கிடைக்கும் என்றால் அவன் அறிவுக்கு திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை அவன் பெறுவான். இங்கே அதுதான் நடந்தது. நீங்கள் மழை வருவதற்கு அறிகுறிகள், மூலக்கூறுகள், மூலப்பொருள்கள் தேவையில்லை. மழை வருவதற்கு தேவையான மூலப்பொருள் என்ன? காற்று. தண்ணிக்கு தேவையான மூலப்பொருள் மழை. அப்போ ரெண்டுமே தேவையில்லை இறைவனுக்கு முன்பாக. இப்போ இது கேட்கும் போது நமக்கு புரியாத புதிராக இருக்குது, விளங்காத விஷயமா இருக்கு. தேவன் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால், அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும், அவருக்கு ஒரு மூலப்பொருளோ ஒரு உபகரணமோ தேவையில்லை. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர், எதையும் செய்வதற்கு வல்லவர். உங்களை உயர்த்தணும் ஒரு முடிவு பண்ணிட்டா இப்படிதான் உயர்த்துவேன் என்பது அவருடைய வழி இல்லை. அதுதான் உன் நினைவுகள் என் நினைவுகளில், உன் வழிகள் என் வழிகளில். மக்களே, நீங்கள் இந்த நாட்களிலே எதிர்பார்க்குறீங்களா? தேவனுடைய நன்மை எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் இப்படிலாம் எதிர்பார்க்க, இப்படி வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் அவருக்கு ஆலோசனைக்காரன் யாராலும் இருக்க முடியாதுங்க. யாரும் அவருக்கு புத்தி சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு கைட் பண்ண முடியாது, இப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அவர் சர்வத்தை படைத்த எஜமான், அவருக்கு எப்படி செய்யணும் தெரியும். நீ இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறார். அப்போ ஒன்று செய்யணும், தேவனை உன் சித்தத்தின்படி என் வாழ்க்கையிலே ஆக்கணும். நீதிபதி இப்படி சொல்லுது, உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனை உறுதிப்படும். அப்போ நிறைய பேருடைய யோசனை உருப்படாமல் போன என்ன காரணம்? அவங்க செய்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க? தேவ வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. அந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டினாங்க. வெட்டுறவங்களுக்குள்ளே சந்தேகம் இருந்திருக்கும், தான் செஞ்சிருக்கோம். எப்படிங்க இந்த வாய்க்காலை வெட்டினா காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, தண்ணி வரன்றாங்களே, எப்படி யோசித்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கை, அவங்க வேலையை நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்புகிறேன்னு சொல்லுவார்கள், ஆனால் கிரியினாலே மறுதளிப்பார்கள். உங்கள் செயல் தான் நீங்கள் பக்திமான் காட்ட வேண்டும். ஒருவேளை திருமணம் வைத்திருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம், வீடு கட்ட சில நிலைமை இருந்திருக்கலாம், இல்லைன்னா கடன் தருவதாக வாக்குப்பட்டிருக்கலாம். எந்த விதமான வாய்ப்பே மூலக்கூறே இல்லை என்றது உண்மைதான். ஆனால் தேவனுடைய அழகான வார்த்தை, நீ எதையும் காண மாட்ட, காற்றையும் காண மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் தண்ணி வரும். எப்படி வரும்? தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். மக்களே, உங்க வாழ்க்கை ஒரு ஜெயத்தையும் வெற்றியை பெற வேண்டும் என்றால் உதவியும் ஒத்தாசும் தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். அற்புதத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இது படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஒரு வேலை நோயா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு அற்புதம் உங்களை தேடி வரும். இன்றைக்கு இருக்கிற இடத்துல தெய்வமே என்னை ஆசை, நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் சொல்லி பாருங்க. அதிசயமான தேவன் அருகிலே வருவார். அவர் கீழே ஆற்றின் பிசிறு, அவர் ரண வைத்தியர் சொல்லுகிறார், ஆமே நானே உன் பரிகாரை கர்த்தர் என்று. உங்களை சுகமாக்கவும் குணமாக்கவும், மருந்தை விட மாத்திரை விட, எத்தனையோ வருஷமா மருந்து போடுறீங்கல்ல, எத்தனையோ விஷயமா நீங்க பரிகாரம் தேடுறீங்கல்ல, இன்னைக்கு நம்பி பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள், அற்புதங்கள் தானா நடக்கும். காற்றும் கடலும் அதட்டின தேவன், கடல் மேல் நடந்த தேவன் உங்கள் சிறையிருப்பையும் கண்ணீரை மாற்றுவார். இந்த வாக்கின்படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இந்த வாய்க்கால், இந்த பள்ளத்தாக்கு நன்மையால் தண்ணீர் நிரப்பும். உங்க வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிழ நிறைவா இருக்கும். இந்த வார்த்தைப்படி தேவன் உங்களை ஆசிப்பாராங்க. God bless you. God bless you.